எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை ஏகாதசியான நிர்ஜலா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு தானம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு மாதத்தில் 2 முறை வரும். அப்படி நமக்கு மாதத்தில் 2 முறை வரக்கூடிய ஏகாதசிகளில் ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்பு பெயர்கள் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ சகல விதமான பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து புண்ணிய பலன்களானது பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்குது. இந்த ஏகாதசியினுடைய முக்கியமான சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமன் அனுஷ்டித்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதால இதை பீம விரதம், பீம ஏகாதசி அப்படிங்கிற பெயர்களாலையும் அழைப்பாங்க. இந்த நிர்ஜலா ஏகாதசியினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய விதத்துல புராணங்கள்ல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அமைது. பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் ஒரு தடவை வியாசரை தரிசிக்கும் பொழுது அவரை வணங்கி எல்லா விதமான துன்பங்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லா துன்பங்களையுமே நீக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு பார்த்தா அது ஏகாதசி விரதம். ஏகாதசி விரத நாளன்னைக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை பூஜித்து வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா சகல விதமான நன்மைகளும் வந்தடையும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லுவாரு. இப்போ இதை கேட்கும் பொழுதே பீமன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிறந்தவங்க எல்லாருமே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க, ஏன் என்னுடைய தாய் மனைவி இப்படி எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க, ஆனால் என்னவோ தெரியல என்னால் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கவே முடியல. ஒரு வேளை உணவை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது. அப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க உபவாசம் எப்படி மேற்கொள்ளணும், இந்த ஏகாதசி விரதத்தில் எனக்கு எல்லா துன்பங்களும் தீரணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட கேட்பாரு. இப்படி இவர் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே பசினே இருந்துகிட்டு இருக்கு, அதனால் நான் உணவை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏதோ எல்லா ஏகாதசி விரதமுமே என்னால் கடைபிடிக்க முடியலனா கூட வருடத்தில் ஏதோ ஒரு ஏகாதசி விரதத்தை என்னால் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும். அப்படி அந்த மாதிரியான ஏகாதசி விரதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ வருத்தப்படவே வேண்டாம், உன்னுடைய கவலை அனைத்துமே போக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய இந்த ஏகாதசி தான் நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த ஏகாதசி நாளன்னைக்கு விரதம் இருந்து, அதாவது தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து வழிபட்ட அப்படின்னு சொன்னால் எல்லா ஏகாதசி மொத்தம் வருடத்தில் வரக்கூடிய 24 ஏகாதசி விரதத்தையுமே கடைபிடித்ததற்குண்டான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால பீமன் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததாலேயே இதை பீம ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பங்கள் அனைத்தையுமே போக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிறவி இந்த பூலோகத்தில் முடிஞ்சு நம்ம யமலோகம் செல்லும் பொழுது யமதர்மர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லக்கூட தேவையில்லை, அப்படி அந்த தண்டனையை கூட அனுபவிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த நற்பலனை அள்ளித்தரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு பார்த்தா இந்த நிர்ஜலா ஏகாதசி. அதாவது வைகுண்ட தூதவர்கள் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமா வைகுண்டத்திற்கு நேராக அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு ஏகாதசிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிர்ஜலா ஏகாதசியினுடைய மகிமையை யார் ஒருவர் ரொம்ப ஈடுபாட்டோடு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில ஸ்ரார்த்தம் செய்ததற்குண்டான பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏகாதசி விரத நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இது நாள் வரைக்குமே அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீரும். ஏதாவது ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறீங்க, அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை மது அருந்திய பாவம் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ, குருவை மதிக்காம ஏளனம் செய்த பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னாலும் அது அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்குண்டான அருள் பிறக்கக்கூடிய ஏகாதசி தான் இந்த நிர்ஜலா ஏகாதசி. இந்த நிர்ஜலா ஏகாதசியினுடைய சிறப்பை கேட்டாலே வைகுண்டத்தை அடைவதற்குண்டான பலன் கிட்டுவதா சொல்லப்படுது. சரி, இப்படி புண்ணியம் நிறைந்த ஏகாதசி நமக்கு எப்போ தொடங்குது, எப்போ முடிவடையுது, துவாதசி நாளன்னைக்கு எப்படி பாரணை செலுத்தணும், எந்த நேரத்தில் செலுத்தணும் அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்த்துக்கலாமா? ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் ஜூன் 6ஆம் தேதி 2:16 காலையில் 2:16 அப்படிங்கிற நேரத்தில் தொடங்கி ஜூன் 7ஆம் தேதி காலையில் 4:48 வரைக்கும் நமக்கு இந்த ஏகாதசி திதியானது நீடித்திருக்கு. அடுத்ததாக துவாதசி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி காலையில் 4:48க்கு தொடங்கி ஜூன் 8ஆம் தேதி காலையில் 7:18 வரைக்கும் நீடித்திருக்கு. ஏகாதசி நாளைய தினம் நாள் முழுக்க விரதம் இருந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து இரவு முழுவதுமே கண் விழித்திருந்து துவாதசி நாளன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை நாளன்னைக்கு காலையில் 4:48க்கு மேலே நீங்கள் துவாதசி படையல் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால நான் சொன்ன நேரத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க.
இப்போ ஒரு வேளை என்னால் விரதமே இருக்க முடியாதுங்க, ஏன்னா நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகளில் மனதை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துட்டு நான் சொல்லக்கூடிய தானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். விரதம் கடைப்பிடித்தவர்களும் சரி கடைப்பிடிக்காதவங்களும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானத்தை செய்யும் பொழுது 1 கோடி தங்கம் தானம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சரி, அப்படி என்ன நம்ம தானம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தண்ணீர் தானம். நீங்கள் தண்ணீர் தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் தண்ணீரை நீங்கள் பாட்டிலில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் எலுமிச்சை சாறு நீங்கள் பிழிந்து எடுத்து நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் தண்ணீரை அடிப்படையாக கொண்டு இந்த நாளன்னைக்கு தானம் மேற்கொள்ளும் பொழுது 1 கோடி தங்கம் தானம் செய்ததற்குண்டான பலன் கிட்டுவதாக சொல்லப்படுது. அதனால் இந்த தானத்தை கட்டாயம் நாளைய தினம் மேற்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான தானம் தான். நிறைய பொருட்களை வாங்கி நம்ம எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்தாலே போதும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாளுடைய படம் வைத்திருப்பீங்க இல்லைங்களா, அப்படி பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்தாலே போதும். கட்டாயம் எப்பேற்பட்ட கஷ்டநிலை இருந்தாலும் அது அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் பிறப்பதாக நம்பப்படுது. ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி பரப்புவது அப்படிங்கிறத செய்துட்டு அதில் ₹1 நாணயத்தை முதல்ல வைத்து அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க. மஞ்சள் குங்குமம் எல்லா பரிகாரங்களுக்குமே நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள்னா மஞ்சள் குங்குமம், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், இது கூட நம்ம வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஜாதிக்காய். ஜாதிக்காய் வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடு பரிகாரமாக இருந்தாலும் சரி நிச்சயமான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது. அல்ல அல்ல குறையாத செல்வம் வீடுகளில் பெருகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு கை கொடுக்கும். அதுலேயும் நமக்கு நிர்ஜலா ஏகாதசியும் சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதால முழு நம்பிக்கையோடு இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த ஜாதிக்காய் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிக்காயினால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை பற்றின நிறைய விளக்கமான பதிவுகள் நம்ம சேனல்லே கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்படி இந்த ஜாதிக்காயை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு, ஒரு ஜாதிக்காய் இருந்தால் கூட போதும், நீங்கள் புதுசாக வாங்கிட்டு ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், இது கூட நீங்கள் ஜாதிக்காயும் சேர்த்து வைத்தாலே எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் அது அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதே சமயத்தில் வீட்டில் எப்பயுமே பணக்க தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது, அந்த முடக்கங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். சரி, இந்த வழிபாடின் பொழுது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம் இது மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. காலை நேரத்திலேயே நீங்கள் விரதத்தை தொடங்கும் பொழுதே கூட இந்த பொருட்களுடைய சேர்க்கையை நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் மாலை நேர விஷ்ணு முகூர்த்த வழிபாடின் பொழுது கூட இந்த பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வரலாம். மொத்தத்தில் நாளைய தினம் கொண்டு வரும் பொழுது இந்த சேர்க்கைகள் அனைத்தையுமே கொண்டு வரும் பொழுது நிச்சயமான பலன்கள் கிடைப்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்படி வைத்து வழிபாடு செய்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த பொருளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1 நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வீட்டினுடைய பணப்பெட்டியில் வச்சுருங்க. ஜாதிக்காயை எடுத்து ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துட்டு இந்த பச்சரிசியை மட்டும் நீங்கள் ஊற வைத்து அதை நீங்கள் பசுமாடுகளுக்கு இது கூட வெல்லத்தையும் வாழைப்பழத்தையும் கொஞ்சம் துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு ஏதோ ஒன்று பருப்பு வகைகளில் அதையும் சேர்த்து ஊற வைத்து பசுமாடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் கிடைக்கும். ஏன்னா எல்லா தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய அருளாசியானது கண்டிப்பாக நமக்கு கோடான கோடி புண்ணியங்களை சேர்ப்பதில் சந்தேகமே இல்லை. முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் செய்யுங்க, நிச்சயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய குறைகளை நிறைகளாக்கும் நிர்ஜலா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த நாளைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.